எரியோ கோட்டையை துதியினால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாயை திறந்து ஆராதனை செய்யுங்கன்னு நமக்கு சொல்லப்பட்டால் வாய்களை திறந்து பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆலயத்தில் ஆண்டவரை துதிக்காம நம்ம எங்க போய் ஆண்டவரை துதிக்க முடியும்? சொல்ல பார்ப்போம். ரோட்டில் நின்று ஆண்டவர் துதிக்க முடியுமா? இல்லை மார்க்கெட்டில் நின்று துதிக்க முடியுமா? இல்லை வேற எங்கே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களுக்கு அருமையாக நல்ல வாய்ப்புகளாக கொடுத்த ஆலயத்தில் வாயை திறந்து ஆண்டவரை துதிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஆண்டவர் சாதகமாய் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுகிறா. அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தில் உள்ள இச்சைகளே நமக்கு என்னதாக மாறுகிறோம்? கட்டாய் மாறுகிறோம். அந்த கட்டுகளின் மேலும் ஆண்டவர் நல்ல ஜெயத்தை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களிலே நாம் ஏதாவது சிக்கிக் கொள்ளக்கூடாது.